இதுவரை நடைபெற்ற எந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற முடியாமல் தொடர்ந்து திமுக மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த திமுகவின் மிகப்பெரிய இரும்புக்கோட்டை என்று அரசியல் வட்டாரங்களில் அடிக்கடி பேசப்பட்ட எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை எதிர்பாராத வகையில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட ராஜ்மோகன் மிகப்பெரிய வெற்றி பெற்று அனைவரது கவனத்தையும் திருப்பியுள்ளார். பல வருடங்களாக ஒரே கட்சியின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த தொகுதியில் ஏற்பட்ட இந்த மாற்றம் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் யார் இந்த ராஜ்மோகன், அவருடைய பின்னணி என்ன, எப்படி இவ்வளவு வேகமாக அரசியலில் வளர்ச்சி அடைந்தார் என்ற கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக எழுந்து வருகிறது. அதனால் பலரும் அதிகமாக அறியாத ராஜ்மோகனின் வாழ்க்கை பின்னணி, கல்வி, சமூக செயல்பாடுகள், யூடியூப் பயணம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர் வகித்த பங்கு, விஜயுடன் ஏற்பட்ட நெருக்கம், தாவேகாவில் பெற்ற முக்கியத்துவம் மற்றும் தற்போது எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் உயர்ந்துள்ள அவரது அரசியல் பயணம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். தற்போது 39 வயதாகும் ராஜ்மோகன் 1987ஆம் ஆண்டு சென்னையில் ஆறுமுகம் என்பவரின் மூத்த மகனாக பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே தமிழ் மொழியின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்த அவர் பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு சென்னை ஐஐடியில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பிரிவில் டிப்ளமோ படிப்பை முடித்தார். அதன் பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் பிரிவில் BA பட்டமும் பெற்றுள்ளார். கல்வியுடன் சேர்த்து தமிழ் பேச்சு திறமையிலும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வளர்ந்த ராஜ்மோகன் இளம் வயதிலேயே மேடை பேச்சுகளில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார். அதன் பின்னர் விஜய் டிவி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது சரளமான பேச்சு நடை, தன்னம்பிக்கை மற்றும் ஆழமான தமிழ் அறிவால் பலரது கவனத்தையும் ஈர்த்தார். அந்த நிகழ்ச்சியில் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவரது பேச்சு திறமை தமிழகம் முழுவதும் கவனிக்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு பட்டிமன்றங்கள், கல்லூரி விழாக்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளில் பேச்சாளராக கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமானார். இன்று இந்திய அளவில் மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும் யூடியூப் ஆரம்ப வளர்ச்சி நிலையில் இருந்த காலத்திலேயே புட்சட்னி யூடியூப் சேனல் மூலம் சமூக பிரச்சினைகள் குறித்து ராஜ்மோகன் பேசிய வீடியோக்கள் பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக நீட் தேர்வால் மாணவி அனிதா உயிரிழந்த சம்பவம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், ஜல்லிக்கட்டு பிரச்சினை போன்ற பல முக்கிய சமூக பிரச்சினைகளில் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். இளைஞர்களை சமூக விழிப்புணர்வுடன் சிந்திக்க வைக்கும் விதமாக அவர் பேசிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலானது. சென்னை மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது இளைஞர்களை ஒருங்கிணைப்பதில் ராஜ்மோகன் முக்கிய பங்கு வகித்ததாக பலரும் கூறுகின்றனர். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சினைகள், சமூக நீதி மற்றும் உரிமைகள் குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததால் சமூக ஆர்வலராகவும் அவர் அடையாளம் பெற்றார். பறையர் சமூகத்தை சேர்ந்தவரான ராஜ்மோகன் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் குரலாக செயல்பட முயன்றார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். பட்டிமன்ற பேச்சாளர், யூடியூபர், சமூக வலைதள பிரபலம், நிகழ்ச்சி தொகுப்பாளர், எழுத்தாளர், நடிகர், இயக்குனர் என பல்வேறு துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்திய ராஜ்மோகன் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்தே விஜயுடன் நெருக்கமாக செயல்பட ஆரம்பித்தார். தாவேகாவின் முதல் மிகப்பெரிய மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னதாக கட்சி நிர்வாகிகளுக்கு சேலத்தில் சிறப்பு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அப்போது அரசியல் அனுபவம் குறைவான நிர்வாகிகளுக்கு ஊக்கமளிக்கவும், மேடை பேச்சு மற்றும் பொதுமக்கள் தொடர்பு குறித்து பயிற்சி அளிக்கவும் ராஜ்மோகனை விஜய் நேரடியாக அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் ராஜ்மோகனின் தந்தை ஆறுமுகம் மிகவும் உடல்நலம் குறைவால் சீரியஸாக இருந்ததால் குடும்பத்தினர் சேலம் செல்ல வேண்டாம் என்று அவரை தடுத்தனர். இருந்தாலும் தலைவர் என்னை நம்பி அழைத்திருக்கிறார், நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று கூறி குடும்ப சூழ்நிலையையும் மீறி சேலம் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தனது பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றினார். இந்த விஷயத்தை பின்னர் அறிந்த விஜய் மிகவும் நெகிழ்ந்து ராஜ்மோகனின் கட்சி பற்றும் அர்ப்பணிப்பும் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கட்சியின் முக்கிய பொறுப்பான கொள்கை பரப்பு செயல்பாளர் பதவியை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் கட்சியின் முக்கிய கூட்டங்கள், மாநாடுகள் மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளில் முக்கிய தொகுப்பாளராகவும் பேச்சாளராகவும் ராஜ்மோகன் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். மேலும் விஜய் நேரடியாக சந்தித்து அரசியல் ஆலோசனை நடத்தும் மிக நெருக்கமான குழுவில் ராஜ்மோகனும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேச்சு திறமை இருந்தாலும் நேரடி தேர்தல் அரசியலில் பெரிய அனுபவம் இல்லாததால் அவருக்கு சீட் வழங்குவதில் கட்சியின் சில மூத்த நிர்வாகிகள் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டியதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஆனால் ராஜ்மோகனின் பொதுமக்கள் தொடர்பு, பேச்சாற்றல் மற்றும் இளைஞர்களிடம் இருந்த ஆதரவை நம்பிய விஜய் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். விஜய் வைத்த நம்பிக்கையை வீணாக்காமல் திமுக சார்பில் போட்டியிட்ட பிரபல பேச்சாளரான தமிழன் பிரசன்னாவை தோற்கடித்து ராஜ்மோகன் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றி தாவேகாவிற்கு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. தற்போது விஜய் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜ்மோகன் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை ஒதுக்கப்படும் என்று தாவேகா வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது. சமூக நீதி குறித்து தொடர்ந்து பேசிய ஒருவருக்கு அந்த துறை வழங்கப்படுவது அரசியல் ரீதியாகவும் முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற அரசியல் மற்றும் சமூக முக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye, Jai Hind.